எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்றதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன். அலெக்சாண்டர் த கிரேட்டுன்னு ஒரு மன்னர் இருந்தார், க்ரீக் நாடு. அவர் இறந்து பல வருஷம் ஆச்சு, பல்லாயிரம் வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அவரை பற்றி நம்ம ஹிஸ்ட்ரி புக்கிலலாம் படிச்சிருப்போம். அவர் இறந்து போகிற நேரத்தில் அவர்கிட்ட உலகத்தில் இருக்க எல்லா செல்வமும் இருக்குது. அவர் இறந்து போகிற தருவாயில் 3 விஷயம் சொல்லிட்டு சாகுறாரு. நம்பர் 1 என்னென்னா, அவர் இறந்து போகிறார், அவரை தூக்கிட்டு போகிற காஃபின் இருக்குல்ல, அந்த காஃபினை வேர்ல்டில் பெஸ்ட்டு டாக்டர்ஸ் தான் சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போனோம் அப்படின்னு. 2வது விஷயம் அவர் கை அந்த காஃபின் இருக்குல்ல, அந்த காஃபினில் அவரை தூக்கிட்டு போகிறப்போ அவர் 2 கையும் எம்டி ஹேண்டாக வெளியே விட சொல்லியிருந்தார். 3வது விஷயம் அவர் சுடுகாட்டுக்கு போகிற வழியில் அவரோட சொத்து எல்லாத்தையும், கோல்டு, டைமண்டு, அவரோட பேலஸில் இருக்க எல்லா திங்ஸையும் வெளியே போட்டுட்டு அதோடையே நீங்கள் கூட்டு போங்க அப்படின்னு சொன்னார். இது மூலிமா என்ன சொல்ல வர்றாரு, அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் 2 கையும் எம்டியாக தான் இருக்குது. வந்தப்பையும் நான் ஒன்றும் கொண்டு வரல, போகிறப்பையும் நான் எதுவும் கொண்டு போகிறதில்ல. இதுதான் அவர் சொல்ல வர மெசேஜ். இது அப்படியே நம்மளோட ரிலேட் பண்ணிக்கலாம். நம்ம லைஃப்பில் எத்தனை பேர் ஒரு 2 வீடு வாங்கிட்டோம், இல்லை ஒரு 10 கோடி ரூபாய் சம்பாரிச்சிட்டோம், அதோட போதும்னு நிறுத்துகிறவங்க நீங்கள் எத்தனை பேரை பார்த்துருக்கீங்க? இன்றைக்கி டாப்பிக்கே ரியாலிட்டி ஆஃப் லைஃப் தான். நம்ம சம்பாதிக்க போதும்னு நம்ம ஒரு இடத்துல நிற்கிறதே கிடையாது. 45, 50, 55, 60 வயசு ஆனாலும் 3 வீடு இருந்தால் 4வது வீடு, 4 கடை இருந்தால் 5ஆவதாக ஒரு கடை நான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு அதை மல்டிஃபை பண்ணிகிட்டே போகிறீங்களே தவிர, இல்லை உங்கள் பையனுக்காக சேர்த்து வைக்கணும், உங்கள் பொண்ணுக்காக சேர்த்து வைக்கணும், இல்லை உங்கள் பேர பசங்களுக்காக காசு சேர்த்து வைக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் ஓடிட்டே இருப்பீங்க. 50, 60 வயசு வரைக்கும் ஓடுவீங்க, 65 வயசு வரைக்கும் ஓடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? மாத்திரை சாப்பிட்டு பெட்டில் படுத்துட்டு உங்கள் வாழ்க்கையை சில வருஷங்களில் முடிச்சிருவீங்க. இல்லை, இதில் நீங்கள் எத்தனை பேர் இவ்வளோ நம்ம சம்பாதிக்கிறோமே அது கடவுளுக்கு நன்றின்னு சொல்லியிருக்கீங்க? எத்தனை பேர் அதுக்கு நன்றின்னு சொல்லியிருக்கீங்க கடவுளுக்கு? யோசிச்சு பாருங்கள். அது இல்லாமல் எத்தனை பேர் அந்த சம்பாதிச்ச காசு மூலிமா ஒரு மாதம் ஒரு 10 பேர்த்துக்கு மனசார சாப்பாடு போடுறது, இந்த பேனர்லாம் கட்டாமல், இந்த வீடியோலாம் எடுத்து இதை நான் பண்ணுறேன்னு காட்டாமல் 10 பேருக்கு யாராவது சாப்பாடு தந்திருக்கீங்களா? இல்லை, என் ஃபேமிலியிலே பார்த்துருக்கேன், நிறைய பேர் சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க, அடுத்தடுத்து வீடு வாங்குகிறாங்க, 2-3 குழந்தெல்லாம் இருக்குது. நீங்கள் யாருக்காவது ஒரு 100 ரூபா ரோட்டில் வரவன் கேட்டப்போ உதவியாக கொடுத்துருக்கீங்களா? உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். என் ஃபேமிலி மட்டும் இல்லை, ஓவரால் இந்த வீடியோ பார்க்குற எல்லா ஃபாலோவர்ஸ்ட்டையும் கேட்குறேன். ஒருத்தவங்க பிச்சை கேட்குறாங்க, அவங்களுக்கு ஒரு 20 ரூபா கொடுத்துருப்பீங்களா? எத்தனை பேர் கொடுக்குறீங்க? இல்லை, சில ரிசர்ச் வேறு, அது கொடுத்ததுக்கப்புறம் அந்த பையன் என்ன தெரியுமா பண்ணுவான்? போய் குடிப்பான், போய் சிகரெட் அடிப்பான். அவன் என்ன வேணாலும் பண்ணட்டும், அந்த 20 ரூபா நீங்கள் தர உங்களுக்கு அந்த மனசு இருக்கா? இருக்காது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணான், இந்த ஐபிஎல் இதுக்காக சில ஸ்கார்ஃப்ஸ்லாம் விற்றான். அந்த ஐபிஎல் ரிலேட்டடாக அந்த கழுத்தில் போடுற ஸ்கார்ஃப், ஃபுட்பால் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அவன் அதை ஆரம்பித்து எனக்கும் இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் ஃப்ரீ சாம்பிள் கொடுத்தான். நான் அதுக்கப்புறமும் ஒரு 3 ஸ்கார்ஃப் அவனுக்கு நான் ஃபுல் காசு பே பண்ணி கொடுத்தேன். ஆனால் அவனுக்கு தெரிஞ்சவங்க எல்லோரும் மேக்ஸிமம் ஃப்ரீ சாம்பிள், இல்லாட்டி அந்த 350 ரூபா ப்ராடக்ட்லேயே எனக்கு டிஸ்கவுண்ட் எவ்வளோ தருவேன், இதை நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் வளர்கிறதுக்கான எந்த ஹெல்ப்பும் பண்ணலை. ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டு கொடுத்து அவங்களை தூக்கி விடுறதுக்கும் ஆள் கிடையாது. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் யாருன்னே தெரியாத ஒரு ஹீரோக்காக படத்துக்கு போய் அத்தனை செலவு பண்ணுவீங்க. ஒரு ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்ணுங்க, நான் தப்புன்னு சொல்லக்கா. அப்படின்னா உங்களுக்கு ஒன்று தேவைன்னா ஹெல்ப் பண்ணுறீங்களே தவிர மற்றவங்களுக்கு நீங்கள் யாருக்காவது ஏதாவது பண்ணுறீங்களா? இல்லை. அப்புறம் ஒரு 50, 65 வயசில் யாராவது உதவின்னு கேட்டால் ஒரு 3 வீடு 4 இவ்வளோ சொத்தெல்லாம் வச்சுருப்பீங்க. யார் கேட்டாலும் எனக்கு எங்கடா, என்கிட்ட என்னடா இருக்குது, நான் நானே கடனில் தான் இருக்கேன், நானே காசு இல்லாமல் தான் இருக்கேன். ஒருத்தருங்க வச்சுக்கிட்டும் கூட இல்லைன்னு சொல்கிறாங்க பாருங்களேன், அது உண்மையிலே அவங்க இல்லாமல் தாங்க போவாங்க. இதை நான் சொல்லலை, ப்ரூஸ்லி சொல்லுது. ப்ரூஸ்லி என்ன சொல்லியிருக்காருன்னா, விளையாட்டுக்கு கூட நீ உன்னை பற்றி நெகட்டிவாக பேசாத, ஏன்னா உன் உடம்பு மைண்டுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாதுன்றது. ஸோ அவ்வளோ பணம் இருக்குன்னா ஏன் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேறீங்க? கடவுள் உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் கொடுத்துருக்காருங்க, அதையே நீங்கள் ஷேர் பண்ண மாட்டேன்றீங்க. நீங்களே எல்லாத்தையும் சம்பாரிச்சுக்கணும், நீங்களே வச்சுக்கணும்னு இப்படியே இருந்தால் எப்படி உங்களுக்கு மன நிம்மதி வரும்? 60 வயசில் 65 வயசில் உங்களுக்கு சேர்ந்த மாதிரி ஒரு 3-4 பேரை கூட்டமாக வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட உட்காந்து நீங்கள் உங்கள் கவலைகளை சொல்லிவிட்டு, எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு தூக்கம் இல்லை, அதுக்கு மாத்திரை போட்டுட்டு இப்படி தாங்க லைஃப் போயிட்டே இருக்கும். அதுதான் சொல்கிறேன், நம்ம ஏன் அவ்வளோ சேர்த்து வைக்கணும்? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் பத்தலையா? ஒரு 10 கோடி சம்பாரிச்சிட்டிங்கன்னா அதோட விட்டுறலாம்ல. ஏன் விடாமல் இன்னும் ஓடிட்டே இருக்கீங்க? அப்புறம் ஹெல்த்துக்காக ஓடுறீங்க.
இதையே யோசிக்க மாட்டேன்றீங்க? இதுக்காக நீங்கள் சம்பாதிக்கவே வேணாம்னு சொல்லலை. உங்களுக்கு சம்பாதிக்கிற திறமை இருந்தால் சூப்பர். 10 என்ன 100 1000 கோடி கூட சம்பாதிங்க. ஆனால் அதை வந்து சிலரோட பகிர்ந்துக்க வேண்டியதானே. கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு இல்லாதவங்களுக்கு கொடுக்க வேண்டியதானே. கொஞ்சமாவது கொடுங்க. ஒரு 1% 2%. முக்கியமாக பண்ணுற உதவியை ஃபோட்டோ எடுத்து அவங்கள அசிங்கம் மட்டும் படுத்தாதீங்க. ஏன்னா கொடுக்குறத விட வாங்குறவங்களுக்கு இருக்கிற அந்த கஷ்டம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் நமக்கு சொன்னால் புரியாது. ஸோ இதை பற்றி தான் நான் இன்றைக்கி பேசலான்னு நினச்சேன். எவ்வளோ காசு சம்பாதிக்கணுன்றதை தயவு செஞ்சு ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. அந்த லிமிட்டுக்கு அப்புறம் என் பையன் என் பேரன் அப்படின்னு மட்டும் பார்க்காம உலகத்தில் இருக்க சக மனிதர்களுக்கும் ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும், இல்லை 10 பேருக்கு சாப்பாடு போடுறதா இருக்கட்டும், ஒரு மருத்துவ செலவாகட்டும், இதெல்லாம் பண்ணுங்கள். எல்லாம் நீங்கள் எதுவுமே கொண்டு போகிறது கிடையாது. இங்கே என்ன வச்சுருந்தாலும் இந்த உலகத்தில் விட்டு தான் போவீங்க. வேறு யாரோ தான் அதை அனுபவிக்க போகிறாங்க. அது உங்கள் பொண்ணு பையன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் அது போனதுக்கப்புறம் என்ன ஆகும்லாம் யாருக்கும் தெரியாது. ஸோ இதை சொல்லலாம், இதை பற்றி கொஞ்சம் பேசலான்னு தான் இன்றைக்கி நான் யோசித்தேன். அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அகைன் சொல்கிறேன், இதில் தப்பு ரைட்டு எதுவும் கிடையாது. இது என்னோடய பர்ஸ்பெக்டிவ் தான். அதான் நீங்கள் என்ன நினச்சாலும் கமெண்ட்ஸில் போடுங்க. அதை பற்றி நான் திரும்பவும் பேசலாம். அதனால் காசு சம்பாதிக்கிறது தப்பு இல்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன், காசு சம்பாதிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் உங்களுக்கு வர பிளெஸ்ஸிங்கை மற்ற மக்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அதனால் அவங்க வாழ்வாதாரமும் வளரும், உங்களுக்கும் மன நிம்மதி வரும். சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.